யார் சொல்லி எழுதுறீங்க? யார் சொல்லி எழுதுறீங்க இந்த லாட்டரியை? யார் சொல்லி ஸ்டேஷன் தெரியுமா? இல்லை இவ்வளோ ஓப்பனாக எழுதிட்டு இருக்கீங்களே அதான். இல்லை யாருண்ணா ஓனர் இதுக்கு? இருக்குண்ணா யார் ஓனர் சொல்லுங்க பாருங்க. அந்த வரைக்கும் யார் சொல்லி எழுதுறீங்க? யார் சொல்லி எழுதுறீங்க இந்த லாட்டரியை? யார் சொல்லி ஸ்டேஷன் தெரியுமா? இல்லை இவ்வளோ ஓப்பனாக எழுதிட்டு இருக்கீங்களே அதான். இல்லை யாருண்ணா ஓனர் இதுக்கு? இருக்குண்ணா யார் ஓனர் சொல்லுங்க. நான் எடுத்து ஃபாலோ பண்ணுறேன். இங்கே வாங்க போட்டு இங்கே வாங்க பாருங்க பாருங்க. சாமி சேலம் மாநகர் கடைவீதி பகுதியில் கடந்த சில நாட்களாக சட்டவிரோதமான லாட்டரி விற்பனையானது நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இன்றைய தினம் சேலம் மாநகர் கடைவீதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டக்கோயில் செல்லும் வழியில் தான் இந்த லாட்டரி விற்பனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியானது கடைவீதி நிறைந்த பகுதியாகும். அதாவது காலை முதல் இரவு வரை மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் என 100க்கும் 50க்கும் வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள் தான் இந்த பக்கம் அதிகம். இவர்களை குறிவைத்து இந்த லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து இந்த பகுதிக்கு வந்து பார்த்தபோது 2 கடைகள், அதாவது வெளிப்புறம் மல்லிகை கடை போல் உள்ள தோற்றத்தில் கடைகள் அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் அந்த சட்டவிரோத லாட்டரி விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நாம் இந்த பகுதிக்கு வந்தவுடன் லாட்டரி விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தற்போது அந்த கடைக்குள் வந்து பார்த்தபோதுதான் இந்த பகுதியில் வந்து தினசரி சுமார் பல ஆயிரம் ரூபாய்க்கானது இந்த லாட்டரி விற்பனையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் விற்பனை செய்யக்கூடிய லாட்டரிகளை வந்து ஒட்டுமொத்தமாக இங்கு கொள்முதல் செய்து இந்த லாட்டரியை இவர்கள் ஜெராக்ஸ் எடுத்து மீண்டும் இதை விற்பனை செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு சீட்டு 35 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு இந்த பகுதியில் மட்டும், அதாவது இன்றைய தினம் மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட நம்பர்கள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. 3 இடத்தில், அதாவது இந்த 2 கடைகளிலும் 3 இடத்தில் இந்த விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து சேலம் மாநகர போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த லாட்டரி விற்பனையை நாம் வந்து படம் பிடித்த உடனே அந்த லாட்டரி விற்பனை செய்து கொண்ட நபர்கள் 3 பேரும் தப்பித்து ஓடிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இருந்த இடத்தில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். அந்த வந்து பாத்தீங்கன்னா அட்டைப்பெட்டியில வந்து 3 அட்டைப்பெட்டிகள்ல பணங்கள், அதாவது கூலி தொழிலாளர்கள் மூலம் அந்த லாட்டரி விற்பனை செய்யப்பட்ட பணங்களை அப்படியே விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். உடனடியாக இது போன்ற சட்டவிரோத செயல்களை வந்து சேலம் மாநகர போலீசார் கண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.